கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். மெய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தருக்குள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்காக மீகா 7ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மீகா 7:14 கர்மேல் நடுவிலே தனித்து வாசமாக இருக்கிற உம்முடைய சுதந்திரமாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இந்த நாளே நம்முடைய தியானமாக கோலினால் மேய்த்து என்ற அந்த வார்த்தையை நாம் தியானத்துக்காக இன்றைக்கு எடுத்துக்கொள்வோம். கோலினாலே மேய்க்கிறது. கோல், ஒரு மேய்ப்பன் தன்னுடைய கோலை கொண்டு அந்த மந்தையை, ஒரு ஆட்டை மேய்க்கிறது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மேய்க்கிறாராம். இங்கே கோலினால் மேய்த்து என்று சொல்லப்படுவது இதை குறிக்கிறது. இந்த கோல் என்பது ஒரு மேய்ப்பன் அந்த மந்தையில் உள்ள ஆடுகள் வழி தப்பும் போது அதை மெதுவாக தட்டி அதை தன் பக்கமாய் திருப்பும்படியாக அந்த கோலை அவன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வேதத்திலே வாசித்து பார்க்கும்போது, தேவன் எவர் மேலே அதிகமாக அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களை அவர் சிட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். தேவனிடத்திலே அன்பும் இருக்கிறது. சாம்சுந்தரே சொல்லுவாங்க, தேவனிடத்திலே அன்பும் இருக்கிறது, கம்பும் இருக்கிறதுன்னு. அதுபோல கர்த்தர் நம்மிடத்திலே அன்பு வைக்கிற அவரிடத்திலே தேவன் சிட்சிக்கவும் செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிற உண்மை. சங்கீதம் 23:4 நாம் வாசிக்கிறோம். அது வெறும் சிட்சையாக, தண்டனையாக மாத்திரம் அல்லாமல், அது வேதத்தில் வாசிக்கிறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும் போதும் அந்த கோல் நம்மை தேற்றும் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த கோல் என்பது நம்மை அடிப்பதற்கு அல்லது நம்ம அவருடைய சிட்சிக்கிறது மாத்திரமல்ல, கோல் அடிக்க மாத்திரமல்ல, கோல் தன் பக்கமாய் இழுத்து கொள்வதற்காக மெய்ப்பெண் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் தம்முடைய கோலினாலே நம்மை மேய்க்கிறார் என்பதை நாம் உணர்ந்து, அந்த இருளான சூழ்நிலைகளிலே, பள்ளத்தாக்கிலே அந்த கோலினால் நாம் தேற்றப்படுகிறதை உணர்ந்து அந்த கோலுக்கு நாம் அடங்கி கீழ்பட்டு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உங்களுடைய கைக்குள்ளான ஆடுகளாக உங்களுடைய ஆளுகைக்கும் உங்களுடைய அதிகாரத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய நடத்துதலுக்கும் உங்களுடைய சிச்சையும் உணர்ந்து நாங்கள் ஆண்டவரே கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஆண்டவரே வழி தெரியாத இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுடைய கோல் எங்களை தேர்ச்சி ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.